ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா அவல் பிரசாதம் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த அவல் பிரசாதம் வந்து மோஸ்ட்லி எல்லா கடவுளுக்குமே படைப்பாங்க. கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, இந்த மாதிரி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே இந்த பிரசாதம் வந்து வீட்டில் செய்வாங்க. அது எப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அவல் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்க வந்து 1 கப் அவல் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து எந்த டைப் ஆஃப் அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுல வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்திட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நீங்க ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சாலே போதும், நல்லா ஊறிடும். ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. இது அப்படியே தண்ணியை நல்லா வடிச்சு எடுத்துடலாம். இப்ப தனியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிற வரையும் ரெடி பண்ணா போதும். இப்போ நான் இதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டேன். இது தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2-3 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் 1 இல்லைன்னா 2 ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சலடை வச்சு நல்லா வடிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து வெல்லத்துல தூசி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால சலடை வச்சு நல்லா வடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க அவல் ஆட் பண்ணிக்கோங்க. அவல்லாம் போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட வந்து வாழைப்பழம் இருந்துச்சுன்னா வாழைப்பழமும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும், சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி அவல் வந்து ஊறிடுச்சு. ஸோ வந்து ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிடுங்க. பாருங்க, நல்லா வந்துருச்சு. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான அவல் பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த அவல் பிரசாதம் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லார் வீட்லேயும் வந்து சாமிக்கு படைக்கும் போது வைப்பாங்க. இந்த ரெசிபி வந்து கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி இந்த மாதிரி வந்து ஃபெஸ்டிவல்ஸ்க்குலாம் வந்து செய்வாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.